ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி பஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காடை 65 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட் நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். கொஞ்சம் கூட மசாலா நமக்கு உதிராமல் நமக்கு அதே மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். அதே மாதிரி வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸில் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 5 காடை வாங்கிட்டு வந்திருக்கேன். காடையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். முழு காடையை நான் யூஸ் பண்ணி பொரிக்க போகிறேன். சில பேர் வந்து காடையை வந்து கட் பண்ணி கூட பீசஸாக எடுத்துக்குவாங்க. நான் இன்றைக்கி ஃபுல்லாக பெருசாகவே நான் அப்படியே முழு காடையை யூஸ் பண்ண போகிறேன். காடை வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். ஏன்னா அதோட எலும்பு எல்லாமே ரொம்ப வந்து சின்னதாக தான் இருக்கும். அதோட போன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காது. ஸோ அதனால் நல்லா சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். சீக்கிரம் குக் ஆகி நமக்கு வெந்து வரும். இன்றைக்கி நான் 5 காடை எடுத்திருக்கேன். இந்த 5 காடையும் நான் இன்றைக்கி 65 செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி வந்து நான் வந்து கலருக்காக தான் சேர்க்குறேன், ஆப்ஷனல் தான். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துக்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ளேவர் போய் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதனால் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி மசாலா ஒட்டுறதுக்கு நான் இன்றைக்கி அரிசி மாவு 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்க போகிறேன். கஸ்தூரி மேத்தி நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ரன்ச் பண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு லெமன் சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட் லெமனை ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கலாம். தயிர் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம், லெமன் சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம். புளிப்புக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். நான் இன்றைக்கி லெமன் எடுத்துருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழத்தை. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கையால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எடுத்தோடனே தண்ணி சேர்த்திங்கன்னா மசாலா நமக்கு கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுனாலும் நமக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான பேஸ்ட் மாதிரி நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் நமக்கு வந்து காடையில் போட்டு நம்ம அப்ளை பண்ணி நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கெட்டியாக இருக்கணும், நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு காடையில் மசாலா நமக்கு ஊறி நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்ஸாக நல்லா மொறுன்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து காடையை சேர்த்து நம்ம மசாலா போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்க போகிறோம். நல்லா அப்ளை பண்ணணும். அந்த காடையை சுற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். காடை உள்ளே வயிற்றுக்குள்ளே அந்த 2 காலுக்கு நடுவில் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணால் தான் நமக்கு மசாலா ஃபுல்லாக நமக்கு வந்து காடையில் போய் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு ஊறி போயிருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு காடையும் நம்ம சேர்த்து இதேமாதிரி மசாலா ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். சில பேர் வந்து மொத்தமாக கூட பிரட்டிடுவாங்க. அந்தமாதிரி பிரட்டாதீங்க. தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி காடையில் நல்லா ஃபுல்லாக மசாலா அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்திங்கன்னா போதும். நல்லா கிறிஸ்பியாக மசாலாலாம் ஊறி போய் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் நான் மசாலா அப்ளை பண்ணி நான் ஊற வச்சு நான் எடுப்பேன். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 1 ஹவருக்காவது நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பொரிக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி பொரிச்சிங்கன்னா தான் நமக்கு காடையில் மசாலா நமக்கு ஒட்டி போய் நல்லாயிருக்கும் பொரித்து சாப்பிட்றதுக்கும். 1 ஹவர் கிட்ட ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு எனக்கு. இப்போ நான் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து காடையை நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எண்ணெய் வந்து இல்லாமல் நமக்கு ஃப்ரை பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆச்சுன்னா கையை வச்சு மேலே பார்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க காடையை ஒன்று ஆயிலில் போட்டு இதுமாதிரி பொரிச்சு எடுக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு 2 சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் 2 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னா நீங்கள் ஒன்றா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே கரண்டியை போடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் கரண்டி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். வெந்திருக்கும் ஒரு பக்கமாவது. போட்டோடனே திருப்பினா மசாலா ஃபுல்லாக பிரிஞ்சிடும், நமக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ நான் எப்போவுமே வந்து போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விடுவேன். கரண்டி வச்சு ஃபுல்லாக திருப்பி விடணும். நம்ம எவ்வளோ நம்ம பக்குவமாக திருப்பி விடுறோமோ நமக்கு அப்போ தான் நமக்கு காடை 65 மசாலா நமக்கு உதிராமல் நல்லா டேஸ்டியாக நமக்கு வரும். ஃபுல்லாக நம்ம ரொட்டேட் பண்ணி விடணும். ஏன்னா நம்ம முழுசாக காடை போட்டுக்கிறதுனால கொஞ்சம் குக்காக கஷ்டம். இந்த மாதிரி ஆயிலில் போட்டிருக்கிறதுனால அதேமாதிரி திருப்பி விட்டிங்கன்னா சீக்கிரம் நமக்கு குக் ஆகிடும். நமக்கு ஃபுல்லாக குக்காகி வெந்துடும். கடையில் நம்ம சாப்பிட்றத நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த காடை 65. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரம் நமக்கு குக் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது காடை வந்து நமக்கு சீக்கிரமே ஒரு ஃப்ரை ஆகிற ஒரு ஐட்டம் தான். டக்குன்னு நமக்கு ஃப்ரை ஆகிடும் காடை வந்து. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நம்ம காடையை ஃபுல்லாக நம்ம வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்க போகிறோம்.
ஃபஸ்ட்டு நம்ம போடுறதுக்கும் காடையை நம்ம ரிட்டன் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் எப்படி வெந்திருக்கு நீங்களே பாருங்கள். இந்த அளவுக்கு பொரிச்சு எடுக்கணும்னா நம்ம இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணி பண்ணால் மட்டும்தான் பொரிச்சு எடுக்க முடியும். நெக்ஸ்ட் நான் மீதி இருக்கிற காடை இதேமாதிரி பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். அதேமாதிரி போட்ட உடனே திருப்பாதையும் கொஞ்சம் நேரங்கள் திருப்பி எடுங்க. ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் நமக்கு. செகண்டாக நான் போட்டது குக் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இதையும் நான் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காடை 65 பார்த்திங்கன்னா. நான் ஒரு பிளேட்டில் இப்போ எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கலாம். அப்படியே லைட்டாக மேலாப்பில் லெமனை புழிஞ்சு அப்படியே வச்சு சாப்பிடும்போது சொல்லவே முடியாத டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி காடை 65 எப்படி பண்ணான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். என்னென்ன தேவை மசாலா எல்லாமே நான் அளவோட ரேஷியோடு நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.